என்ன படையப்பா, இவ்வளவு வருஷம் கழிச்சு என்ன பார்த்து அப்படியே ஷாக் ஆயிட்டியா? ஷாக்கு ஆகல, பேக்கு ஆகல. ரொம்ப தூக்காத, பாவாடை தெரியுது கீழே இருக்கு. நினைச்சண்டா, நீ இன்னும் திருந்தவே இல்லல்ல. அவன் எப்படிவா திருந்துவ? அவன் எப்பேற்பட்ட பரம்பரையை சேர்ந்தவே. நீயாடா எங்க இருந்துடா வந்தவனுக்கு உட்கார்றதுக்கு ஒரு சேர் கூட கொடுக்கல. உன்னையெல்லாம் வீட்டுக்குள்ள விட்டதே பெருசு. இதுல என் தங்கச்சிக்கு ஈக்குவலா உட்கார வேற நடக்கிறியா? இட்டுக்கிட்டே பேசு. அப்படியெல்லாம் நிக்க முடியாது கண்ணா. இப்ப பாரு என் சூப்பர் பவரை வச்சு எப்படி உட்கார்றேன்னு. எது சூப்பர் பவரா? அப்படி என்ன சூப்பர் பவரு? அதாமா ஸ்டைல். இளவு இதத்தே சூப்பர் பவர் சொன்னியா? இப்ப பாரு, கிறுக்கு தலைமை ஏதாவது ஒன்று பண்ணுவேன். யா 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 எந்த வர மாட்டேங்குது. யா ஐயா என்ன ஆச்சு இதுக்கு? நீ இப்படி ஏதாவது கிறுக்கு தலை பண்ணுவேன்னு எனக்கு தெரியும்படி. அதனாலதான் காலையில பட்டினி இருந்து ஆளை கூட்டியாவது வெல்டு வச்சிருக்கேன். ஒன்னால அந்த ஊஞ்சலை இழுக்கவே முடியாது. ஐயா அப்போ இன்னைக்கு ஸ்டைலு ஃபெயிலா? பிச்சாண்டி பிரகாஷ், உனக்குள்ள இவ்வளவு அறிவா? ஆமாடா. என்ன லூஸ் மாதிரி சிரிக்கிற? ஏதோ உருட்டை ரெடி பண்ணிட்ட. என்ன கதா நான் பண்ண பிராக எல்லாரும் உண்மை நம்பிட்டீங்களா? நான் ஒண்ணு இந்த ஊஞ்சல இறக்கி பாஸ்பேஜியை போட்டு அதுல ஏறி உட்காருங்கிறது கண்டி இந்த துண்டை வீசல. வர்ற வழியில லேசா தூரல், அதுல துண்டு நனைஞ்சு போச்சு. அதை காய வைக்கிறதுக்காண்டி தான் அப்படி போட்டிருக்கேன். இது எப்படி இருக்கு? நினைச்சேன்டா இப்படிதான் ஏதாவது உருட்டு வேண்டு. வயசானாலும் நீ ஸ்டைல் பண்றன்னு மொக்க வாங்குறதும், அந்த மொக்கைய சமாளிக்க வாயிலேயே வடை சுடுற அழகும் இன்னும் உன்னை விட்டு போகல. அது கூடவே பிறந்தது, என்னைக்கும் என்னை விட்டு போய் தொலையாது. எப்படி இருக்கா என் வீட்டு வேலைக்காரி? யாரு நான் உள்ள வரும்போது குட்டையா கும்பல் ஒன்று போடுச்சு, அதுவா? சூப்பரா இருக்கு. அது எப்படி ஓ வீட்டுல மட்டும் வேலைக்காரிக்கு சூப்பரா இருக்கு? எது படைச்சி? நான் இவ்வளவு கேட்கலையா?